أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة دائم ملك الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நப்சு என்ற ஒன்றை இறைவன் படைத்து தனக்கு முன்பு அதை இருக்க வைத்து அந்த நப்சோடு இறைவன் பேசுகின்றான். நப்சு என்ற அந்த அரபி வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு மனம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த மனதை பார்த்து இறைவன் உரையாடுகின்றான். நப்சே, நீ யார் என்பதாக கேட்கின்றான். அந்த நப்சு கூறியது அன நான் தான் என்பதாக. நான் யார் என்று இறைவன் கேட்டான். அந்த நீதான் என்பதாக சொன்னது. அப்படி என்றால் தன்னை படைத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன்தான் நீ என்று அந்த மனம் இறைவனிடத்திலே பேசுவதற்கு மறுத்துவிடுகின்றது. தன்னை படைத்த இறைவனை அது வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தது. நான் வேறு, இறைவன் வேறு. இறைவனுக்கும் எனக்கும் படைத்த போது சம்பந்தம் இருந்தது. படைக்கப்பட்டதற்கு பிறகு எனக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அந்த முடிவோடு அந்த மனம் பேசுகின்றது. மனிதர்கள் அப்படித்தானே நினைக்கின்றார்கள். என்னை படைத்து விட்டான், என்னை மறுமையிலே விசாரிக்க இருக்கின்றான், இடைப்பட்ட காலத்திலே நான் வேறு இறைவன் வேறு என்று மனிதன் நினைக்கின்றான் அல்லவா? அந்த மனிதனுடைய மனமும் அப்படித்தான் நினைத்தது. அப்படி என்றால் நீதான் எனது இறைவன் என்று அந்த மனம் சொல்வதற்கு முன்வரவில்லை. என்னை படைத்தவனும் என்னை பாதுகாத்து கொண்டிருப்பவனும் இனிமேல் எனக்குள்ள அனைத்துக்கும் நீதான் சொந்தக்காரன் என்ற அந்த நிலையிலே மனம் இறைவனிடத்திலே பேசவில்லை. ஆகையினால் இறைவன் அந்த நப்சை தண்டிக்கின்றான். பல ஆண்டுகள் அந்த நப்சை நரகத்திலே போட்டு திரும்ப கொண்டு வர செய்து, மலக்குகள் மூலமாக கொண்டு வர செய்து அந்த நப்சை பார்த்து மீண்டும் கேட்கின்றான், நீ யார், நான் யார் என்பதாக. அப்பொழுதும் அந்த மனம் ஏற்கனவே கூறிய பதிலைத்தான் கூறி தன்னையும் இறைவனையும் வேறுபடுத்தி பார்த்தது. இரண்டாவது முறையும் அப்படித்தான், மூன்றாவது முறையும் அப்படித்தான். இந்த 3 தண்டனைகள் முடிந்தபோது, மூன்றாவது தண்டனை முடிந்தபோது அந்த மனதும் இறைவனுக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்படுகின்றது. இறைவனை சமூகத்திலே கொண்டு வரப்படுகின்றது. அப்பொழுது அந்த மனதை பார்த்து இறைவன் கேட்கின்றான், நீ யார் என்று மூன்றாவது முறையாக. அந்த மனம் இந்த முறையும் நாம் இறைவனை பற்றி புரிதல் இல்லாமல் பேசிவிட்டால் நரக வேதனைக்கு ஆளாகிவிடுவோமோ என்று பயந்து, ஏற்கனவே நெருப்பிலே போட்டு வாட்டப்பட்ட நாம், அந்த நெருப்பிலே தண்டிக்கப்பட்ட நாம் இன்னொரு முறையும் இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இறைவனை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த இறைவன் நம்மை வேறு மாதிரி தண்டித்து விடுவானே என்ற பயம் அந்த மனதிற்கு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? முதலாவது தண்டனை நெருப்பிலே போடப்பட்ட தண்டனை, அதற்கு அந்த மனம் பணிந்து வரவில்லை. இரண்டாவது முறையாக அந்த மனம் எப்படி தண்டிக்கப்பட்டது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லித் தருகின்றார்கள்.
அந்த மனம் பசியால் தண்டிக்கப்படுகின்றது. பசியால் தண்டிக்கப்பட்ட போது அந்த பசி என்ற தண்டனையை அனுபவித்ததற்கு பிறகுதான், நரகம் என்ற அந்த நெருப்பு தண்டனைக்கு பிறகு பசி என்ற தண்டனை அனுபவித்ததற்கு பிறகுதான் அந்த மனம் இறைவனை பார்த்து அன்த ரப்பி, நீ எனது இறைவன் என்பதாக பேசியது, இறைவனை புரிந்து கொண்டது. அப்படியென்றால் ஒரு மனம் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கும் தனக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது பசித்திருக்க வேண்டும், அது அதற்கு வாஜிபாகி விடுகின்றது. ஆகையினால்தான் இஸ்லாம் மார்க்கம் இந்த நோன்பை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றது. இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் இன்னொரு செய்தியை தெரிந்து கொள்கின்றோம், விளங்கிக் கொள்கின்றோம். மனம் எப்படி இறைவனை வேறுபடுத்தி பார்த்தபோது தண்டிக்கப்பட்டதோ, மனம் எப்படி இறைவன் என்னோடு தான் இருக்கின்றான், எனது ரப்பாக அவனை விட்டு நான் பிரிவதுமில்லை, அவன் என்னை விட்டும் பிரிவதில்லை என்ற நிலைக்கு எப்படி தன்னை உள்ளாக்கியதோ, அப்பொழுதுதான் இறை தண்டனையிலிருந்து அது மீண்டு வந்தது என்ற இந்த செய்தியையும், அதே போல அந்த மனிதனுடைய நெஞ்சிலே இருக்கின்ற அந்த உள்ளம் எப்பொழுது பக்குவப்பட்டதாக ஆகும் என்று சொன்னால், அதனுடைய அந்த மனதிலே இறைவனை தவிர வேறு ஒரு சிந்தனை இருக்கக்கூடாது, இறைவன்தான் தனது சிந்தனையாக இருக்க வேண்டும், நான் வேறு இறைவன் வேறு என்ற பேதமை எந்த மனதிலே பதிந்துவிட்டதோ அது தண்டனைக்குரிய மனமாக மாறிவிடுகின்றது. இறைவனை விட்டும் நான் விலக இருக்க முடியாது என்ற மனநிலையிலே எந்த மனிதன் மாறுகின்றானோ அவன் இறைவனால் ரட்சிக்கப்படுகின்றான் என்பதையும் இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம். அப்படியென்றால் ஷிர்கே ஹஃபி என்று சொல்லப்படக்கூடிய மறைமுகமான ஷிர்கு எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், இறைவனை வேறுபடுத்தி பார்ப்பதில் தான் இருக்கின்றது. ஆகவே ஷிர்கே ஹஃபி என்று சொல்லப்படக்கூடிய மறைமுகமான ஷிர்கு எந்த மூமினுக்கும் வந்துவிடக்கூடாது. எப்படி வெளிரங்கமான ஷிர்கு ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடாதோ, அதே போல மறைமுகமான ஷிர்கும் இருக்கக்கூடாது என்று சொன்னால், அவன் இறைவனை விட்டும் தன்னை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என்பதை, இறைவனுடைய உள்ளமையிலே நான் எங்கே என்ற நிலைக்கு அந்த மனிதன் மாறிவிட வேண்டும். அதைத்தான் இந்த நோன்பு சொல்லித்தரக்கூடிய இரண்டாவது பாடமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். வாஹித் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.